இதான் Realme Narzo 70 Turbo 90 fps கான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல உருட்டா இல்ல உண்மையாலுமே நல்லா இருக்கா? அது மட்டும் இல்லாம இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ், கேமரா எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பார்க்க போறோம். இந்த போன் மட்டும் கிடையாது, இந்த வருஷத்துல மட்டும் 40+ போன்ஸை ஓனா வாங்கி நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஏதாவது ஒரு விதத்துல வர்த்தா இருந்தா மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதோட டிஸ்ப்ளே பக்கம் வந்தோம்னா இங்க 6.67 இன்ச்கான ஃபுல் HD OLED டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இதுல நார்மலான டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இது 60, 120 அந்த மாதிரி மாறிட்டே இருக்குது. அப்புறம் பிரைட்னஸ் வந்தோம்னா இங்க உங்களுக்கு அவுட்டோர் பிரைட்னஸும் சரி, இன்டோர் பிரைட்னஸும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமா இந்த பிரைசிங்கை கன்சிடர் பண்ணும்போது அது இல்லாம இங்க பீக் பிரைட்னஸா 2000 nits வரையும் கிளைம் பண்றாங்க. அதுக்கு இங்க HDR சப்போர்ட்டும் இந்த போன்ல இருக்கு. இங்க உங்களால 4K HDR வரையும் யூடியூப்ல அசால்ட்டா ப்ளே பண்ணலாம். மேஜரான லாக்ல எதுவும் கிடையாது. கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அடுத்ததா இதோட பேட்டரி லைஃப் பக்கம் வந்தோம்னா இங்க 5000 mAh கான பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இதோட பேட்டரி ஆப்டிமைசேஷன் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னோட சார்ஜிங் டெஸ்ட்ல மல்டிபிள் அப்ளிகேஷன் இன்டென்ஸா யூஸ் பண்ணும்போது எனக்கு 7 hours 40 minutes மேல பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு, which is really good. முக்கியமா இதோட சார்ஜிங் டைம்ல வரும்போது தான் எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு. இந்த 5000 mAh கான பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு இங்க 45 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. வழக்கமா இந்த 45 வாட் கான சார்ஜர் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hourல இருந்து 1 hour 10 minutes வரையுமான டைம் எடுத்துக்கும். ஆனா இந்த போன்ல எனக்கு 1 hour 18 minutesல இருந்து 1 hour 14 minutes வரையும் எடுத்துக்கிச்சு. இதை நான் ரெண்டு டிஃபரண்ட் சார்ஜிங் சைக்கிள்ல செக் பண்ணியிருந்தேன். இது இவங்க ஸ்டாண்டர்ட்க்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க டைமென்சிட்டியோட 7300 ப்ராசஸரை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வழக்கமா 60 fps வரையுமான கேம் பிளே தான் சப்போர்ட் பண்ணும். ஆனா இந்த போன்ல நிறையவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இங்க உங்களால 90 fps வரையும் ஸ்மூத்ல புஷ் பண்ண முடியும் BGMI விளையாடும் போது. அது மட்டும் இல்லாம அதர் மோட்ஸ் நீங்க HDR வரையும் போறீங்கன்னா உங்களால எக்ஸ்ட்ரீம் வரையும் புஷ் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த சிப்புக்கு இது கொஞ்சம் ஓவரா லோட் கொடுக்குற மாதிரி தான். ஆனா கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிளேயபிளா தான் இருந்துச்சு. முக்கியமா இந்த 15000ல இருக்கிற மற்ற செக்மெண்ட்ல இருக்கிற போன்ஸ் எல்லாத்த கம்பேர் பண்ணும்போது இதுல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அது ஆனா மைனரான லாக் வந்து கொஞ்ச நேரம் நீங்க விளையாட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. ஆனா இங்க COD பக்கம் வரும்போது உங்களால 90 fps புஷ் பண்ண முடியும். அங்க ரொம்பவே ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. இங்க ஓவராலா கேம் பிளே விளையாடும் போது எனக்கு ஒரு 16% வரையுமான பேட்டரி டிராப் இருந்துச்சு 1 hour பிளே பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம இங்க ஹீட்டிங் வரும்போது மேஜரான ஹீட்டிங் கிடையாது. ஆனா கண்டிப்பா போன் வார்ம் ஆக செய்யுது. முக்கியமா நான் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு 42 டிகிரி செல்சியஸ் வரையும் போகுது. அதுக்கு மேல எல்லாம் போகல. சோ கண்டிப்பா இந்த போன் நீங்க கேமிங்காக இந்த பிரைசிங்ல கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க AnTutu ரன் பண்ணும்போது பிராண்ட் கிளைம் பண்ற மாதிரி 7.5 lakhs எல்லாம் கிடைக்கல. அதுக்கு பதிலா ஒரு 6.7 lakhs வரையுமான ஸ்கோர் கிடைச்சிச்சு. ஆனா தெர்மல் த்ராட்லிங்ல இதோட ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு சிறப்பாலாம் இல்லைங்க. கிக்பென்ச்சோட ஸ்கோரும் சரி, 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லயும் சரி இதோட ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இங்க ஓவராலா இதோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸ்க்கு இத வந்து கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த போனோட டிசைன் பக்கம் வந்தோம்னா இங்க 3 டிஃபரெண்டான கலர் கொடுத்திருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது ஒரு பர்பிள் கலர் வேரியன்ட். டிசைன் வந்து ஓரளவுக்கு சப்ஜெக்டிவா தான் இருக்கு. பின்னாடி இருக்கிற இந்த கேமரா பம்ப் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தபடி இதை ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இது வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 185 கிராம் வரலியமான வெயிட் இருந்துச்சு. இங்க ப்ரொடெக்ஷன் வரும்போது IP65 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா தண்ணியில போட்டு விளையாடுற லெவலுக்கான ரேட்டிங்லாம் கிடையாது. ஆனா இங்க ஃப்ரண்ட்ல கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வரும்போது இதுதான் சொல்லிட்டு கிளியரா எதுவுமே அவங்க வெப்சைட்ல மென்ஷன் பண்ணல. இங்க அதர் ஃபங்க்ஷனாலிட்டின்னு வரும்போது உங்களுக்கு 9 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Wi-Fi 6 கான சப்போர்ட்டும், ப்ளூடூத்ல 5.4 கான சப்போர்ட்டும் இருக்கு. இங்க உங்களுக்கு எல்லா விதமான சென்சாரும் இருக்கு. NFC சப்போர்ட் கிடையாது. இங்க சிம் கார்டு ஸ்லாட்னு வரும்போது ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது 2 சிம், அப்படி இல்லைன்னா ஒரு சிம் இல்லனா ஒரு மெமரி கார்டு வரலியமான சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 15000 கீழ UFS 3.1 சப்போர்ட் இந்த போன்ல மட்டும் தான் இருக்கு. இதனால இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். சொல்ல போனா என்னோட டெஸ்டிங்ல அரௌண்ட் 800ல இருந்து 1500 mbps கான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கிடைச்சிச்சு. கண்டிப்பா அது இம்ப்ரெசிவான ஸ்கோர் தான். அப்புறம் இதோட டுவல் ஸ்பீக்கரோட குவாலிட்டின்னு வரும்போது ஓரளவுக்கு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு இந்த பிரைஸ் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனா ரொம்ப பெரிய கிளாரிட்டிலாம் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் இந்த போன்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு பாட்டம்ல தான் கொடுத்திருக்காங்க. இதோட பொசிஷன் நல்லா தான் இருக்கு. இதோட அக்யூரசியுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அது இல்லாம இங்க ஃபேஸ் அன்லாக்குமே ரொம்பவே சிறப்பா வேலை செய்யுது. இப்போ இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு யூசபிள் சென்சார் தான். அது 50 மெகா பிக்சலுக்கான சென்சார். ரெண்டாவதா இருக்கிறது போர்ட்ரேட், மூணாவதா இருக்கிறது சும்மா டம்மி தான். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட பேக் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது டே லைட்ல எடுக்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இதோட கலர்ஸ், டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே இந்த பிரைசிங்க்கு ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஹியூமன் சப்ஜெக்ட்னு வரும்போது டீடைல்ஸ்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு லோ லைட் ஷாட்னு போகும்போது லைட்டா அந்த போன் வந்து திணற ஆரம்பிக்குது. அப்புறம் பேக்ல இதோட போர்ட்ரேட் பெர்ஃபார்மன்ஸும் எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சில நேரங்கள்ல மட்டும் லைட்டா தடுமாறுது. அப்புறம் ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்
பெர்ஃபார்மன்ஸ்ல ஓவரால் எக்ஸ்போசர் மட்டும் சில நேரங்கள் அடி வாங்குது. பிக்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. போர்ட்ரேட் மோட்லயுமே போட்டோஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் சப்ஜெக்டிவா தான் இருக்கு. இங்க வீடியோ சைடு வரும்போது உங்களுக்கு பேக்ல 4K 30 fps சொல்லிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா பயங்கரமாவே ஷேக் ஆகுது. ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா வச்சுட்டு எடுக்கும்போது நல்லா இருக்கு. மூவ்மெண்ட்ல யூஸபிளா இல்ல. ஃப்ரண்ட் சைடுல உங்களுக்கு 1080p 30 fps சொல்லிமான சப்போர்ட் தான் இருக்கு. இங்கேயுமே லைட்டிங்ல எக்ஸ்போசர்லாம் அந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கிற மாதிரி தெரியல. ஜிட்டர்ஸ் வந்து பயங்கரமாவே இருக்கு. இதுவுமே ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல வச்சுட்டு யூஸ் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும். சோ இங்க கேமரால போட்டோஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. வீடியோ செக்ஷன் கண்டிப்பா வீக்கரா தான் இருக்கு. ஆனா இந்த போன்ல எனக்கு மிகப்பெரிய நெகட்டிவா பட்டுச்சுன்னா இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இதை நான் பூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 65 அப்ளிகேஷன் மேல ப்ரீ இன்ஸ்டாலா இருந்துச்சு. கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் தான். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது எல்லா அப்ளிகேஷனையும் ஒரே கிளிக்ல உங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து நீங்க ஆப் டிரைவரை புஷ் பண்ணும்போது மைனரான ஜிட்டர் இருக்குது. இதோட அனிமேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றது மூலமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபியூச்சர்ல இவங்க தவிர்க்கலாம். கண்டிப்பா ரியல்மி இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒர்க் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம இங்க 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இதோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூவை குயிக்கா பார்த்தலாம். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமான எல்லோ கலர் பாக்ஸிங் தான். இதை ஓபன் பண்ண உடனே இதோட போன் இருக்கு. இதை ஓரமா வச்சுட்டு பார்த்தோம்னா சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் இன்ஜெக்டர் பின், டைப் சி டு டைப் ஏ கேபிள், 45 வாட்கான சார்ஜர், அப்புறம் இதோட கேஸ் கொடுத்திருக்காங்க. இதோட குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. அப்புறம் இதோட ஓவர்வியூன்னு பார்த்தோம்னா டாப்ல உங்களுக்கு இன்னுமே 3.5 mm ஜாக்கர் ரீட்டன் பண்ணிருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன், மிட்ல வந்து உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல பிரைமரி ஸ்பீக்கர், பக்கத்துல டைப் சி போர்ட், மைக், அதுக்கு பக்கத்துல சிம் கார்டுக்கான ப்ரொவிஷன். லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த போனை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டா இதோட பேலன்ஸான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப்காக நீங்க நிச்சயமா கன்சிடர் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு போனை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுல இது கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் இதோட பிரைசிங்னு வந்தோம்னா இங்க 17,000 ரூபாய்க்கு 6GB 128GB வேரியன்ட் கிடைக்குது. இன்னைக்கு டேட்டுக்கு ஆஃபர்ல 2,000 ரூபாய் கூப்பன் டிஸ்கவுண்ட்ல 15,000 ரூபாய் கிடைக்குது. இதோட 8 128GBயும் ஓரளவுக்கு டீசென்டான ஒர்த் ஃபார் மணியா ஃபீல் ஆகுது. இதோட 12GB 256GB வேரியன்ட்டை 20,000 ரூபாய்க்குலாம் கொடுத்துலாம் வாங்கிடாதீங்க. அந்த அளவுக்குலாம் இந்த போன் ஒர்த் கிடையாது. ஆனா ஒரு 15,000 இருந்து 16,000க்குள்ள இந்த போனை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம்.